சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பதவி பறிபோக போகுதா? அதாவது இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு கடிதம் ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறதா ஒரு சின்ன நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இதனால் ஸ்டாலினோட பதவி பறிபோக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகே இருக்க மடப்புறத்தில் இருக்க பத்ரகாளி அம்மன் கோவிலில் நகைகள் திருட்டு போச்சு. இதனால் அங்கே பணியாற்றக்கூடிய காவலரான அவரை சிறை காவலர்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இரவோடு இரவாக அவரை அடித்து துன்புறுத்தியதாகவும், ஆனால் அவங்க உறவினரிடம் வலிப்பு வந்து அவர் உயிர் இழந்ததா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சந்தேகத்தின் பேரில் காவலாளி உட்பட 5 நபர்களை காவல்துறை கூட அழைத்து சென்றிருக்காங்க. அந்த 5 பேரில் மணிகண்டன் என்பவரும் ஒருத்தர். அவர் மட்டும் உயிரிழந்திருக்காரு. அதாவது வலிப்பு நோய் வந்து உயிரிழந்ததா அவரோட உறவினர்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய உறவினர்கள் அவருக்கு இதுவரை வலிப்பு நோயே வந்தது கிடையாது, இதற்கு காவலர்கள் தான் பொறுப்பேற்கணும், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என சொல்லிட்டு வராங்க. தற்போது இது மிகப்பெரிய போராட்டமாகவும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியின் மூலம் நடத்தப் போவதாகவும் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. இதன் மூலமாக திமுக ஆட்சி எந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், மக்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது எனவும், திமுகவை புறக்கணித்தே ஆக வேண்டும், எந்தளவுக்கு ஒரு சட்ட சீர்கேடு, மக்களுக்கு எந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, ஒரு சக மனிதன் சக ஊழியருக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, இதன் மூலமாக திமுகவோட ஆட்சி நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கங்க என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுகவோட ஆட்சியால் தான் இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் செயல்பட்டதாகவும், இதனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிலளிக்க போகிறாரு என்ற கேள்வியும் எடப்பாடி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு முக்கியமான ஆட்களை தப்பிக்க வைக்க தான் திமுக தலைவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அது யார் என்று விரைவிலேயே தெரிய வரும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமாக சொல்லியிருக்காரு.